ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏமேன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? ஏமேன். கர்த்தர் இது வரைக்கும் நம்மை தாங்கி ஏந்தி சுமந்து பாதுகாத்து நடத்தி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமேன். நம்மோடு இந்த வருஷத்து வைக்க எத்தனையோ பேர்கள் இந்த நாளில் இல்லை. ஆனால் கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆண்டவர் வந்து இது வரைக்கும் வந்து போன ஆபத்துகள், வியாதிகள், நெருக்கங்கள், போராட்டங்கள், பலவிதமான பிரச்சனைகள் மத்தியில் கர்த்தர் நமக்கு ஜீவனையும் ஆயுசு நாட்களையும் கூட்டி கொடுத்து கர்த்தர் இந்த நாளிலே நம்ம சுகத்தோடு பலத்தோடு இந்த நாள் ஆலயத்தில் கர்த்தர் கூட்டி கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஒரு வசனம் சொல்லுகிறது, நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன் என்று சொல்லி எரேமியா 1:5 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே நான் உன்னை அறிந்தேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறதான காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம இன்னொரு வசனம் கூட சொல்லப்பட்டிருக்கிறது, நீ பிறக்கும் முன்னமே நான் ஒன்று பேரிடப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லி இருக்கிறது. பாருங்கள், நம்ம பிறக்கிறதுக்கு முன்னதாகவே ஆண்டவர் நமக்கு பெயரை வைத்திருக்கிறாராமா. அது எவ்வளோ பெரிதான ஒரு காரியமாக இருக்குது. நம்முடைய பெற்றோர்கள் என்ன செய்கிறாங்க, நம்ம பிறந்த பின்னாடி தான் நமக்கு என்ன செய்வாங்க, பேர் வைப்பாங்க. ஆனால் ஆண்டவர் நம்முடைய தாயின் வயிற்றில் உருவாக்குவதற்கு முன்னதாகவே ஆண்டவர் நம்மை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். நம்முடைய பேரை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். அவர் எவ்வளோ நல்ல ஆண்டவர் பாருங்க. இப்படிப்பட்டதான ஒரு தெய்வம் எங்கேயுமே இருக்க முடியாது. அப்படிப்பட்டதான மகத்துவமுள்ள தேவன் நம்முடைய தேவன். நம்ம இந்த நாளில் நம்ம உற்சாகத்தோடு நம்ம காணப்படுவோம். ஒரு ஊழியக்காரன் நாக்பூர்லேருந்து வந்தப்போ ஒரு ஊழியக்காரன் இப்படியாக சொன்னார். அவர் வந்து தாயின் கருவிலே உருவாகும் போது அவருக்கு அவங்க கன்சீவ் ஆனாங்க. அவங்க தாய், அவங்க அப்பா மிகவும் குடித்து என்ன செய்வாராமா, அந்த அம்மாவுடைய வயிற்றை பயங்கரமாக உதைப்பாராமா, ஏறி மிதிப்பாராமா. அவங்களுக்கு 7 மாதம் இருக்கும்போது 7 மாதமாக இருக்கும்போது அவங்களுடைய தகப்பனார் அவங்க அம்மாவுடைய வயிற்றில் ஏறி மிதிப்பாராமா, அடிப்பார், குத்துவார், அப்படிப்பட்டதான காரியங்களை செய்தாராம். ஆனாலும் அவர் வந்து ஒரு பழுதும் இல்லாமல், அவரை பிறக்கும்போது எப்படி தான் பிறந்திருக்காரு, ஒரு பழுதும் இல்லாமல் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு, கிருபையாக அந்த தாயின் வயிற்றில் பாதுகாத்து அவர் என்ன செய்திருக்கிறாரு, பிறக்க செய்திருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் அவர் நல்ல ஒரு ஊழியத்தை செய்வதற்கு ஆண்டவர் அவருக்கு கிருபை செய்திருக்கிறார். பாருங்க, அப்படிதான் நம்ம ஒவ்வொரு ஆண்டவர் என்ன செய்திருக்காரு அப்படின்னா, கிருபையாக அவருடைய இரக்கங்களினாலே நம்மை வந்து பாதுகாத்து நம்முடைய தாயின் கருவிலே நம்மை பாதுகாத்திருக்காரு. இன்றைக்கி எத்தனையோ பேர் என்ன செய்திருக்காங்க அப்படின்னா, 7 மாதம் 8 மாதம் அபார்ஷன் ஆகிருது, இல்லைன்னா வயிற்றிலேயே குழந்தை என்னது செத்து இறந்து போகிறதான காரியங்களை நம்ம கேள்விப்படுகிறோம். ஆனால் எத்தனை சூழ்நிலையில் கர்த்தர் நமக்கு பாதுகாப்பாக இருந்திருக்கிறார். நம்ம வந்து இந்த தாயின் கருவில் அவ்வளவாக நம்மை பாதுகாத்து நம்மை ஆண்டவர் பிறக்க செய்து இது வரைக்கும் ஆண்டவர் வந்து நம்மை நடத்தி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். இதற்காக நம்ம கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இந்த நாள் ஒரு நாம பாடலை பாட போகிறோம். பிறந்த நாள் முதலாய் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே, மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை என்பதான பாடலை நாம் உற்சாகத்தோடு நம்ம
கொடுங்காற்றாய் மாறி அநேக போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் கொண்டு பிறகுதான் இருக்கும். அதனால் ஆரம்பம் அற்பமானது, முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை கூட நம்ம பாடலாம். அவர் சாரோன் ரோஜா, அவர் பள்ளத்தாக்கின் லிலி. அவர் நம்ம சமமான வழியில் நடக்கும்போது நம்ம கூட இருக்கார். அவர் பள்ளத்தாக்கில் நடக்கும்போது நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். பள்ளத்தாக்கில் நம்ம ஆண்டு கீழே விழாதபடிக்கு கர்த்தர் நம்ம கூட இருந்து நம்மை நடத்தி கொண்டு வருகிறதான காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அதனால் பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே, இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க இருந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. அதுதான் இங்குதான பாடலை நம்ம உற்சாகத்தோடு நம்ம கரங்களை தட்டி நம்ம பாடலாமா? பல்ல
சபையாக நம்ம கூடி வந்திருக்கிறோம் கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாக. அவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை எண்ணி எண்ணி அவரை ஆராதிப்பதற்காக நாம் கடந்து வந்திருக்கிறோம். தேவ சமூகத்தில் ஒருமனப்பட்டு, ஆண்டவரே இந்த ஆராதனையிலே என்னை நிரப்புங்க, இந்த ஆராதனையில தேவ பிரசன்னம் என்னை அதிகமாக ஆட்கொள்வதாக, என்னை மறந்து நான் ஆராதிப்பதற்கு தேவனாகிய கர்த்தருக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி தேவ சமூகத்தில் நம்ம கேட்போமா? நம்ம எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, இந்த வேளையிலே ஆண்டவரே உம்முடைய வல்லமையினால் உம்முடைய அபிஷேகத்தினால் என்னை நிரப்புங்க, தேவ பிரசன்னத்தினால என்னை நிரப்புங்க ஆண்டவரே. நான் வந்த வண்ணமாக நான் போகக்கூடாது ஆண்டவரே. நம்ம எத்தனை பேர் அதிக பாரத்தோடு தேவ சமூகத்தில் நம்ம கடந்து வந்திருக்கோம். அந்த பாரத்தோடய நம்ம திரும்பி போகக்கூடாது. அதிலிருந்து ஒரு விடுதலை பெற்றுக்கொண்டு நம்ம கடந்து போகணும். ஹல்லேலூயா. நம்ம எல்லா வாய்களையும் திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரையா. எங்கள் ஆராதனையில் பிரியப்படுகிற தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற எங்கள் அன்பு தேவன் ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே உம்முடைய பிரசன்னத்தை அளவில்லாமல் நீங்க ஊற்றுங்க ஆவியானவரே. உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புங்க ஆவியானவரே. நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரமே. நாங்கள் பள்ளத்தாக்கில் நடக்கும் போது எங்களோடு கூட எங்களை நடத்தினீரே ஆண்டவரே. கண்ணீரின் பள்ளத்தாக்கை, அழுகையின் பள்ளத்தாக்கை ஒருவன் நடந்த நீரோடாற்றிக் கொள்ளும்படியாக ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீங்களே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. நம்முடைய வாய்களை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. 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 நன்றியோடு ஸ்தோத்திரம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் பரிசுத்த ஆவியானவரே. நாங்கள் வரவேற்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. எங்கள் ஆராதனையில் பிரியப்படுகிற தேவன் ஆண்டவரே, எங்களுடைய ஆராதனை நமக்கு சுகந்த வாசனையாக இருப்பதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புங்க ஆவியானவரே. ஹல்லேலூயா. தேவாதி தேவனே, கர்த்தாதி கர்த்தனே, ராஜாதி ராஜனே, நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறையா. ஹல்லேலூயா. மகிமைக்கு பாத்திரரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். மாறாதவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. 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 Yeah.
நன்றியோடு இருக்கிறோம். சர்வ வல்லவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்றும் மாறாத தேவனாக இருக்கிறீர். வானிலும் பூவிலும் மேலான நாமத்தை உடைய தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, பாவமில்லாத பரிசுத்த நீதியின் சூரியனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. முழங்கால் யாவும் முடங்கும்படியான மேலான நாமத்தை உடைய தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சுகந்த வாசனை வீசுகின்ற நல்ல பரிமள தைலமாய் இருக்கிறீரே. உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை போல ஒரு தேவன் இல்லை ஆண்டவரே. உம்மை போல ஒரு இரட்சகர் இல்லை ஆண்டவரே. ஒருவரே தேவன், ஒருவரே கர்த்தர் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. கர்த்தாவே, தேவர்கள் உமக்கு ஒப்பானவர் யார் ஆண்டவரே? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளை செலுத்தும்படியான ஸ்நாகத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரப்பா. ஹல்லேலூயா. எல்லா வாய்களை திறந்து உற்சாகமாக நம்மை ஆர்ப்பரித்து சத்தங்களை உயர்த்தி கர்த்தரை ஆராதிப்போமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சர்வ வல்லவரே ஸ்தோத்திரையா ஆண்டவரே. நன்றியோடு அல்லேலூயா. தேவ சமுதிரமே தாழ்த்தி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக்கொடுப்போம்.
சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். தேவ சமூகத்தில் ஆண்டவரே, நீர் என்னோடு கூட இருக்கிறீங்க, நீர் என்னோடு கூட இருக்கிறீங்க ஆண்டவரே. எங்களை அழைத்த உண்மையுள்ளவராக இருக்கிறீர் ஆண்டவரே, எங்களை நடத்த வல்லவராக இருக்கிறீங்க என்று சொல்லி நம்ம தைரியத்தோடு நம்மை நாம ஒப்பு கொடுத்தவர்களாக, நம்முடைய ஆவி ஆத்ம சரீரம் முழுவதுமாக தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்தவர்களாக நம்ம பாடலை நம்ம பாடலாமா? மறவா இயேசு மறவா, உன்னை உருவாக்கிய இயேசு மறவா. மறவா இயேசு மறவா, உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவா. மறவா இயேசு மறவா, உன்னை உருவாக்கிய இயேசு மறவா. அழைத்தவர் உன்னை மறவா, அபிஷேகம் செய்தவர் மறவா. அழைத்தவர் உன்னை மறவா, அபிஷேகம் செய்தவர் மறவா. மனிதனின் கண்கள் நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் உன்னை மறவா. மனிதனின் கண்கள் நிலை மாறினாலும் உண்மையின் தேவன் உன்னை மறவா. மகிமையின் தேவன் உன்னை மறவா. மறவா இயேசு மறவா, உன்னை ஒரு இமை பொழுதில் மறவா. மறவா இயேசு மறவா, உருவாக்கிய இயேசு மறவா. தரிசனம் தந்தவர் மறவா, தாங்கிய நடத்தின மறவா. தரிசனம் தந்தவர் மறவா, தாங்கிய நடத்தின மறவா. எப்பக்கம் நெருக்கங்கள் உன்னை சூழ்ந்திட்டாலும் எரியாவின் தேவன் உன்னை மறவா. உன்னை சூழ்ந்திட்டாலும் எரியாவின் தேவன் உன்னை மறவா. எலியாவின் தேவன் உன்னை மறவா. மறவா இயேசு மறவா, உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவா. மறவா இயேசு மறவா, உன்னை உருவாக்கிய இயேசு மறவா. மறவா இயேசு மறவா, உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவா. மறவா இயேசு மறவா, உன்னை உருவாக்கிய இயேசு மறவா. வாக்குத்தத்தம் தந்தவர் மறவா,
நாளும் மறக்காத தேவன் உண்டு. உன்னை அழைத்த உண்மையிலவர் இயேசு மறவா மறவா இயேசு மறவா உன்னை இமை பொழுதில் மறவா மறவா உன்னை உருவாக்கிய இயேசு மறவா. உனக்கு ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்துடலாம். ஆனா நீ மறந்து போயிருக்கலாம். ஆனா மறக்காத தேவன் உன்னோடு கூட இருந்து உன்னிடத்துல நான் தரிசனத்துல உன்னோடு இடைப்பட்ட தேவன் அதை நிறைவேற்ற நான் வல்லவனாய் இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் நம்ம வாக்குத்தத்தை மறந்து போயிருக்கலாம். இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறவில்லை என்று நம்ம சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் வாக்குத்தத்தை நினைத்து நம்மை மறக்காத தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? தைரியமாக ஆண்டவரே, நான் உம்முடைய தரிசனத்தை மறந்து போயிருக்கிறேன். ஆண்டவரே, நீர் கொடுத்த தரிசனத்தை ஆனா என்னோடு கூட உடன்படிக்கை செய்திருக்கிறீங்களே, அந்த உடன்படிக்கை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறீங்க. ஆண்டவரே, நீ ஒரு நாளும் அந்த தரிசனத்தை மறக்காத தேவன் அல்ல. வாக்குத்தத்தம் செய்த உண்மையிலவராக இருக்கிறார். அவர் வாக்கு மாறாத தேவன், நம்மை உள்ளங்கையில் வரைந்திருக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஒரு விசை கூட இந்த தரிசனம் தந்த தேவனை மறவா, தாங்கி நடத்திட மறவா. எப்பக்கம் நெருக்கங்கள் என்னை சூழ்ந்திட்டால் எலியாவின் தேவன் உன்னை மறவாருங்கிறார். அந்த அடியை நம்ம பாடலாமா? தரிசனம் தந்தவன் மறவா, தாங்கி நடத்திட மறவா. தரிசனம் தந்தவன்
எப்பொழுதிலும் மறக்காத தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கின தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். வாக்குத்தத்தத்தை மறக்கிற தேவன் அல்ல. சூழ்நிலைகள் நாம் தோல்வி போல தெரிந்தாலும் கூட இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த மறக்காத தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம எல்லா கரங்களை தட்டி தேவ சமூகத்தில், ஆண்டவரே, என்னை மறக்காத தேவனோடு கூட இருக்கிறீங்களே, இதற்காக நன்றி என்று சொல்லி ஆண்டவர் துதிப்போமா. ஆண்டவரே, முழுதுமாய் நம்முடைய ஆவி ஆத்ம சரீரம் முழுதுமாய் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் மத்தியில் இதுவரைக்கும் எங்களுடைய ஆராதனையில் இறங்கி வந்து எங்களை ஆசீர்வதித்தீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களுடைய ஆராதனை உமக்கு சுகந்த வாசனையாக இருக்கத்தக்கதாக தேவனாகிய கர்த்தர் எங்கள் மத்தியிலே ஆசை வாடிக்கொண்டிருக்கிறீர்கள், அதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களை தைரியப்படுத்தினீரே, உற்சாகப்படுத்தினீரே. அதிகமாய் தேவ சமூகத்தில் நாங்கள் நிலை நிற்பதற்கு எங்களுக்கு உதவி செய். எங்களுடைய ஆவி ஆத்ம சரீரம் முழுதுமாய் பலிபடுத்தல் சமர்ப்பித்து நாங்கள் செல்கிறோம். நீர் எங்களை ஆண்டு கொள்ளுங்க, நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே.